2026 கும்பராசி இந்த பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் என்னன்னு பார்க்கலாங்க. கும்பராசி ராசியாதிபதி 2ஆம் இடத்திலேயே இந்த மாசம் சுபத்துவமா உட்கார்ந்துருக்காருங்க. உங்களுக்கு வந்து 5ஆம் பாவகம் நல்லா வலிமையா இருக்கு. அதனால குழந்தைகள் சார்ந்த அமைப்பு, அதிர்ஷ்டம், திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமா பண வரவு, பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க. ஆயினும் வந்து கும்பராசிக்கு 7 சனியுடைய அந்த பிற்பகுதியினுடைய அமைப்பு இன்னும் இருந்திருக்காரு. இன்னும் 7 சனி சுத்தமா முடியல. அதனால உங்களுக்கு வந்து பொருளாதார நெருக்கடிகள் இருந்து நீங்க இப்பதான் கொஞ்சமா மீண்டு வந்துட்டு இருக்கிறீங்க. பொருளாதார நெருக்கடிகள் இருக்கதான் செய்யும். இந்த மாசத்துல கொஞ்சம் ரிலீவ் ஆகுதுங்க. இருந்தாலும் பொருளாதார நெருக்கடியில சிக்கி சின்னவனமான ராசி தான் கும்பராசி. நீங்க பொதுவாகவே எல்லாமே தெரிஞ்ச மாதிரியும் இருக்க மாட்டீங்க, தெரியாத மாதிரியும் இருக்க மாட்டீங்க. ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ராசி தான் அந்த ராசிக்காரங்க. அதனால இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை பொருளாதார சிக்கல்கள் இருந்தாலும் அதையும் வெளியே காட்டிக்க மாட்டீங்க. அதனால உங்களுக்கு வந்து மனைவி வழிமா இந்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா புதிய வருமானங்கள் ஊக்குவிக்கப்படக்கூடிய நல்ல மாதம் தான் இந்த மாதம். அதனால திடீர்னு அதிர்ஷ்டம் அப்படிங்கிற அமைப்புலாம் மனைவி வழிமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல அமைப்பு தானுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்திலேயே 6ஆம் அதிபதி உட்கார்ந்து இருக்கிறது ஒரு நல்லா. அதனால மனைவி மூலியமா கட்டாயம் உங்களுக்கு பொருளாதார வருமானம் அதிகரிக்கக்கூடிய நல்ல தன்மைங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 11ஆம் இடமான தனுசு வீடும் வந்து இங்க வந்து மிகவும் சிறப்பா இருக்கிறது. மூத்த சகோதரர்கள், அதே மாதிரி இளைய மனைவி, ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2வது இளைய மனைவிங்கிறது 2வது சம்சாரம் தான் உங்களுக்கு மிகவும் கை கொடுக்கக்கூடிய தன்மை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு சார், 2வது திருமணம் நடக்கணும்னா கட்டாயம் இந்த மாசத்துல அதற்குண்டான உறுதி அப்படிங்கிற அமைப்பு வந்து இந்த மாசம் நடக்குங்க. அதனால முதல் மனைவி மூலியமா உங்களுக்கு வந்து நல்ல விதமா இருக்கும். அதே மாதிரி இளைய மனைவி அப்படிங்கிற அமைப்பும் மிகவும் சிறப்பா அமைப்பு இருக்குங்க. அண்ணன் கூட வந்து பாத்தீங்கன்னா இதுவரை இருந்து வந்து கருத்து மோதல்கள் வந்து கொஞ்சம் தனியக்கூடிய மாதம் இந்த மாதம். ஆனால் கருத்து மோதல்கள் தனிஞ்சு நீங்கள் வந்து பேச்சுவார்த்தைக்கு போயிடுவீங்களான்னா இல்லை, அது வந்து சங்கடங்கள் நீடிக்க தான் செய்யும். ஆனால் கருத்து மோதல்கள் தனியக்கூடிய மாதம்னு எடுத்துக்கலாம். அப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் ஓரளவுக்கு இருக்கும். நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற தொழிலில், அதுவும் பால் சார்ந்த விஷயங்கள்ல தொழில் பண்ணுறவங்களுக்கு, பால் தண்ணி இது போன்ற விஷயங்கள்ல துறைகளில் தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இருக்குங்க. ஆக மொத்தம் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பான மாதமாக இருக்கும். ஆனால் புதிய முதலீடுகள் உங்களுக்கு இப்போ கிடைக்காதுங்க. அதாவது உண்மை, புதிய முதலீடுகள் இப்போ கிடைக்கக்கூடிய தன்மையெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனால் இன்னும் கொஞ்சம் காலம், ஏன்னா 7 சனியினுடைய அடி கொஞ்சம் நஞ்சம் அடி இல்லை. அதுல இருந்து மீண்டும் வரைக்கும் நீங்க வந்து இன்னும் 5 மாசம் ஆகும். அதனால வெயிட் பண்ணுங்க. புதிய முதலீடுகள் இப்போதைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இல்லை. ஆக மொத்தம் பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய மாதம் தான் அந்த மாதம். நல்ல பாசிட்டிவான தன்மைகள் கிடைச்சு நல்ல பலன்கள் தரக்கூடிய நல்ல மாதமாக இந்த மாதம் அமைகிறது கும்பராசிக்கு. நன்றி, வணக்கம்.